இந்த மனு குலத்தை மிகவும் நேசித்ததால் தமது செல்ல குமாரனாம் இயேசுவை நம்மை மீட்டு ரட்சிக்கும்படியாக இவ்வுலகிற்கு அனுப்பினார். நம்மை நமது பாவங்களிலிருந்து ரட்சிக்க வந்த இரட்சகர் இயேசுவின் பிறப்பு வித்தியாசமானது. தேவன் அவரை ஓர் கன்னிகையின் வயிற்றில் உருவாக்க சித்தங்கொண்டார். கலிலேயாவில் உள்ள நாசரேத்தூரில் இருந்த அந்த கன்னிகையிடம் உடனடியாக தேவதூதன் இச்செய்தியை அறிவிக்க விரைந்தான். யார் அந்த கன்னிகை? வாருங்கள், நாமும் நாசரேத்தூருக்கு செல்லுவோம். கிருபை பெற்றவளே, நீ வாழ்க. கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். பெண்களுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ? மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவரின் குமாரன் எனப்படுவார். இது எப்படி ஆகும்? எனக்குத்தான் இன்னும் கல்யாணமாகவில்லையே. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் குழந்தை பரிசுத்தம் உள்ளது. அந்த குழந்தை தேவனுடைய குமாரன் எனப்படும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவது. இப்ப என்ன பண்றது? மரியாள் கற்பமாலாம் இருக்கலாம். கேட்டா தேவ குழந்தைங்கிறா. நாம ஜனங்களுக்கு தெரிஞ்சா நம்மள என்ன நினைப்பாங்க? மரியாளும் பாவம், ரொம்ப நல்ல பெண். அவளை கஷ்டப்படுத்தவும் விரும்பல. வேணும்னா ஒண்ணு செய்யலாம். இப்ப கல்யாணம் முடிக்க விரும்பலன்னு தட்டி கழிக்கலாம். அதுதான் சரி. தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. மரியாளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இதனால் சகல ஜனங்களுக்கும் அறிவிப்பது என்னவென்றால், உலகமெங்கும் உள்ள ஜனங்களின் கணக்கு பார்க்கும் பணி நடக்க இருப்பதால் மக்கள் தங்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு உடனடியாக செல்ல வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் தாமதப்படுத்தக்கூடாது. மீறினால் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள். இது நமது மாட்சிமை பொருந்திய பேரரசர் கட்டளை. ஐயா, இங்க தங்கறதுக்கு எதுவும் சத்திரம் உண்டாயா? என்ன கணக்கெழுத புறப்பட்டு வந்தியலாக்கும்? ஆமா ஐயா, நாசரத்துல இருந்து வரோம். இது என் மனைவி மரியாள், நிறைய மாத கர்ப்பிணி. உங்களை பார்த்தா பாவமா தான் இருக்கு. ஆனா என்ன செய்யறது, போன வாரமே இங்க உள்ள எல்லா சத்திரமும் நிறைஞ்சிட்டு, திண்ணையில கூட இடம் கிடையாது. ஐயா, ரொம்ப களைப்பா வேற இருக்கு. நானாவது பரவாயில்ல, என் மனைவி ரொம்ப சோர்வா இருக்கா. கொஞ்சம் இருங்க, இந்த பக்கத்து சத்திரத்து ஆள் வாரான், அவன்கிட்ட கேப்போம். யோ சத்திரக்காரர, இவங்க 2 பேரும் நாசரத்துல இருந்து வந்திருக்காங்க. உம்ம சத்திரத்துல இடம் இருக்கா? ஏன்பா, உனக்கு வேற வேலை இல்லையா?
அவன் எனக்கு வேண்டிய ஆளு உனக்கு வேண்டிய ஆளுன்னு சிபாரிசு பண்ணியுமே சத்திரத்துல நுழைய இடம் இல்லாம நிறைஞ்சு போய் கிடக்கு. சுத்தம் பண்ண கூட முடியல. ஒருத்தையும் கூட நகர மாட்டேங்கிறான். சத்திரத்துல உள்ள இடம் இல்லைனாலும் பரவாயில்லப்பா, பின்னால ஏதாவது ஒரு ஓரத்துல சின்ன இடம் கொடுத்தாலும் போதும். கொஞ்சம் தயவு காட்டுங்கப்பா. இவங்களை பார்த்தா பாவமா இருக்கு. எப்படியாவது இவங்களுக்கு உதவி செய்யுங்களேன். சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. பின்ன என்ன பண்ண? சத்திரம் உள்ள போங்க. பின்னால மாட்டு தொழு இருக்கு. மாடெல்லாம் ஓரமாக தான் கட்டியிருக்கு. என்ன சுத்தம் பண்ணாமல் கிடக்கு. சமாளிச்சு இருந்துக்கிடுவியன்னா இருங்க. பாவமாக வேற இருக்கு. என்ன செய்ய? மரியாள், வேறு ஏதாவது இடம் தேடலாமா? வேண்டாங்க, வயிறு வலி வேற அதிகமாகிட்டே இருக்கு. இந்த இடமே பரவாயில்லங்க. ரொம்ப நன்றி ஐயா, நாங்க சமாளிச்சுக்கிறோம். பார்த்து வாங்கம்மா, பார்த்து மெதுவா வாங்க. மகாராஜா, தாங்களை காண வேண்டும் என்று சாஸ்திரிகள் மூவர் வந்துள்ளார்கள். உள்ளே வரச் சொல். உத்தரவு அரசே. ராஜாவே, நீர் வாழ்க. நல்லது. யார் நீங்கள்? எங்கிருந்து வருகின்றீர்கள்? என்ன காரியமாக வந்திருக்கின்றீர்கள்? நாங்கள் வான சாஸ்திரிகள் கீழ்த்திசை தேசத்திலிருந்து வந்திருக்கிறோம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவரை காண வந்தோம். கிழக்கே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள இங்கு வந்தோம். என்ன? யூதருக்கு ராஜா பிறந்திருக்கின்றானா? யாரங்கே? அரசே, சிறப்பான செய்தி கொண்டு வந்த இந்த வான சாஸ்திரிகளுக்கு சிறப்பான விருந்தெழுத்து சிங்கார மாளிகையில் தங்க ஏற்பாடு செய்யுங்கள். படுத்துறங்கி சிறிது இளைப்பாரட்டும். மந்திரி, ஆவண செய்யுங்கள். மந்திரி. அரசே. கேட்டீரா ஒரு புதிரான செய்தியை? அரசே, செய்தி கொண்டு வந்தவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல, வான சாஸ்திரிகள். அவர்களுடைய கணிப்பு தப்பாது. அவர்களுடைய கணக்கு தப்பாது என்றால் அரண்மனையில் பிள்ளையை பிறக்கவில்லையே. யூதருக்கு ராஜா பிறந்திருப்பதால் அக்குழந்தை அரண்மனையில் தானே பிறந்திருக்க முடியும் என்று எண்ணி செய்தியை இங்கே வந்து சொல்லிவிட்டார்கள். அப்படி என்றால் வான சாஸ்திரிகள் சொன்னது முற்றிலும் உண்மையாகத்தான் இருக்கும். பிள்ளை அரண்மனையில் பிறக்கவில்லை, ஆனால் எங்கோ பிறந்திருக்கிறது என்ற உண்மை புலப்படுகிறது. என்ன? இந்த ஏரோது ராஜாவுக்கு எதிராக இன்னொரு ராஜா பிறந்திருக்கின்றானா? பிறக்கவில்லை, விருந்திருக்க முடியாது, பிறக்கவும் கூடாது. அப்படியே பிறந்திருந்தாலும் அவனை உயிரோடு விட்டு வைக்க கூடாது. என்ன செய்வது? கிறிஸ்து பிறந்திருக்கும் இடம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் முள்ளை கொண்டே முள்ளை எடுக்க வேண்டும். சாஸ்திரிகளை கொண்டே கிறிஸ்து பிறந்த இடம் அறிந்து கொண்டு பின் ஆவணம் செய்வோம். மந்திரி. மன்னா, சாஸ்திரிகள் இங்கு வர உத்தரவிடுகிறேன். நல்லது மன்னா. சாஸ்திரிகளே, நீங்கள் சென்று கிறிஸ்து பிறந்திருக்கிடம் அறிந்து எனக்கு தெரிவியுங்கள். நானும் சென்று கிறிஸ்து என்னும் குழந்தையை கண்டு பணிந்து கொள்கிறேன். சென்று வாருங்கள். மறந்து விடாதீர்கள். நீங்கள் சென்று கண்டு மீண்டும் என்னிடம் வந்து சொல்லிவிட்டு செல்லுங்கள். செல்லுங்கள்.
எல்லோரும் பெத்லகேம் நோக்கி செல்கின்றனர். வாருங்கள், நாமும் அவர்களுடன் சென்று அந்த பாலகனை தரிசிப்போம். தேசம் விட்டு வந்தார் வெகு தூரம், கையில் காணி கைகள் கொண்டு பின் செல்வோம் நட்சத்திரம். நான் காணிக்கையாக படைக்க பொன் கொண்டு வந்தேன். பெத்லகேம் வந்த ராஜாவே, உம்மை நித்திய வேந்தர் என்பே, கிரீடம் சூட்டும் நற்பொன்னையே வைத்தேன் உம் முன்னமே. நான் தூப வர்க்கம் கொண்டு வந்தேன். தூபவர்க்கம் நானிவே, தெய்வம் என்